ஹலோ வியூவர்ஸ், இன்னைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் இருந்து சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். டைரெக்டாக ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். A larger tanker can be filled by two pipes A and B in 60 minutes and 40 minutes respectively. How many minutes will it take to fill the tanker from empty state if B is used for half the time and A and B fill it together for the other half? அப்படின்னா ஆக்சுவலி ஒரு டேங்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேங்க்கில் நான் 2 பைப் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டேக் இட் இஸ் ஏ அண்ட் இட் இஸ் பி. இது வந்து 60 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுது, இது வந்து 40 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. சரிங்களா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் டைமுக்கு பி மட்டும் யூஸ் பண்ணுறோம், அடுத்த ஆஃப்க்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த டைம் பீரியட் எனக்கு தெரியாது. அப்போது நம்ம ஃபில் பண்ணுறது டைம் ஏக்கு வந்து என்னது 1/60, பிக்கு வந்து 1/14 போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பி மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ டைம்னு எனக்கு தெரியல, பட் என்ன கொடுத்துருக்காங்க ஹாஃப் தி டைம். அப்போ அந்த டைம் பீரியட் தெரியாததை டீன்னு எடுத்துக்கிறேன், அதனால் டிவைட் பை 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஹாஃப் தி டைம். ஸோ தட் ஐ டேக் இட் இஸ் T/2. ஸோ ரிமைனிங் T/2க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், 2 பைப்புமே சேர்த்து யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் 1/40 + 1/60 which is equal to 1. So in our previous video நம்ம ஆல்ரெடி கிளியர்லி எக்ஸ்பிளைன் இந்த 1 ஏன் போடுறோம் அப்படின்னு. ஸோ என்னுடைய ஃபில்லிங் டேங்க் ஃபில் ஆகிறது வந்து 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ காமனாக T/2 இருக்குது, இதை எடுத்துடலாம். ரிமைனிங் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 1/40 + 1/40 + 1/60 is equal to 1. If I simplify this, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா which is equal to 3 + 3 + 2. அப்போ therefore இதோடைய ஓவரால் காம்பினேஷன் which is equal to 8. இதை அடித்தோம்னா 4, இதை அடித்தோம்னா 30. So therefore T equal to 30 minutes. So option T is correct. So then I move on to the next problem. Here, two pipes A and B can fill a tank in 15 minutes and 20 minutes respectively. Both the pipes are opened together, but after 4 minutes, pipe A is turned off. What is the total time required to fill the tank? ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான், சேம் கான்செப்ட். அங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பைப்பை ஓப்பன் பண்ணியிருப்போம், இங்கே வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் கான்செப்ட். அகைன் 2 பைப் இருக்குது, ஒன்று ஏன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று பின்னு எடுத்துக்கிறேன். இது 15 மினிட்ஸில் எனக்கு ஃபில் பண்ணுது, இது 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பைப்புமே வந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏவை ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் டைமுக்கு வந்து இந்த 2 பைப்புமே எனக்கு ஆப்ரேஷனில் இருக்குது. 1/15 + 1/20 ப்ளஸ் இப்போ அடுத்தது எவ்வளோ டைம் எனக்கு ரெக்வயர் ஆகுதுன்னு தெரியல. அப்போது T-4, டீங்கிறது டோட்டல் டைம், அதில் 4 மினிட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதை லெஸ் பண்ணிடுறேன். அப்போது ரிமைனிங் இருக்கிற அந்த T-4 தான் வந்து டைம் ரெக்வயர்ட் டு ஃபில் த டேங்க். ஓகே, அப்போது ரிமைனிங் இருக்கிற பீரியடுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த பைப் மட்டும் ஆப்ரேஷனில் இருக்குது, பிங்கிற பைப் மட்டும். அப்போது 1/20 அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ நவ் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா டேங்க் ஃபில்லிங் வந்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 60 விச் இஸ் ஈக்குவல் டு 4 + 3 × 4. Similarly T/20 minus 4/20 which is equal to 1. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 × 4, ஸோ 28 / 60 plus T/20 minus 4/20 which is equal to 1. So T/20 which is equal to 1 plus 4/20 minus 28 / 60. Therefore if you simplify எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 60 + 12 minus 28. ஸோ அதை அடித்தோம்னா 3. ஸோ 72லேருந்து 28
reduce ஆயிடுச்சுன்னா it is equal to 44 divided by 3. if I simplify this எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 into 2 by 3. இதில் 14ங்கிறது மினிட்ஸ், இந்த 2 by 3 ஃப்ராக்ஷனை வந்து நான் செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும், 60 செகண்ட்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து மினிட்ஸில் இருக்குது அந்த ஃப்ராக்ஷன். அப்போது அது அடிச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும், which is equal to 20. ஸோ 2 into 20 which is equal to 40. அப்போது எனக்கு t equal to 14 minutes 40 seconds வந்து ஆகும். இதான் வந்து என்னுடைய டோட்டல் டைம் required to fill the tank. So option D is correct. So the next problem is here 3 pipes A, B, C can fill a tank in 6 hours. After working together for 2 hours, C is closed and A and B can fill the remaining part in 7 hours. The number of hours taken by C alone to fill the tank is. அப்போது ஒரு டேங்க் இருக்குது, இது வந்து மொத்தம் நான் 3 பைப்பால் ஃபில் பண்ணுறேன், A, B, C அப்படின்னு. பட் இதோடைய ஃபில்லிங் கெப்பாசிட்டி எவ்வளோ டைமில் ஃபில் ஆகுதுன்னு கொடுக்கல. இது மொத்தமாக சேர்த்து காம்பினேஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 6 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இசட்னு எடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது, 1/x + 1/+ 1/z விச் இஸ் ஈக்குவல் டு, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்கக்கூடியது 6 hours. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த 3 பைப்பும் ஆப்ரேஷனில் இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது, 2 ஹவர்ஸ்க்கு இருக்குது. ப்ளஸ் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் கழித்து எதை க்ளோஸ் பண்ணிடுறேன், சியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்பி ஏபி மட்டும் இருக்குது. அப்படின்னா 1/x + 1/y இந்த 2 மட்டும் இருக்குது. இந்த 2 பார்ட் வச்சுட்டு நான் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுறேன், 7 hours. அப்போ ரிமைனிங் பார்ட் வந்து ஃபில் பண்ணுறது 7 hours. அப்படின்னா இந்த 2 பைப்பும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோடைய ஃபில்லிங் கெப்பாசிட்டி எனக்கு தெரியாது. அதனால் இந்த 1/x + 1/y வந்து நான் ஜென்ரலாக 1/u அப்படின்னு எடுத்துக்கிறேன், அன்னோன் வேரியபிள் 1/u which is equal to 1. ஃபில்லிங் கெப்பாசிட்டி வந்து 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இது 3. அப்போ therefore 7/u which is equal to 1 - 1/3 which is equal to 2/3. So therefore u equal to 21 divided by 2. அப்போ இதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ. இன்றைக்கி என்ன கேட்டிருக்காங்க, சி வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1/z கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணலாம், இந்த 1/x + 1/y சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ அதோட வேல்யூ வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 21/2. அப்போ therefore 1 divided by 21/2 plus 1/z which is equal to 1/6. அப்போது 1/z which is equal to 1/6 மைனஸ் இதை வந்து எப்படி 2/21 அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். now you cross multiply, எனக்கு என்ன கிடைக்கும், 6 12 which is equal to 21 minus 12 which is equal to 9 divided by 126. if I simplify this 14. so therefore C alone it fills the tank in 14 hours. so option C is correct. So then I move on to the next problem. One pipe can fill a tank 3 times as fast as another pipe. If together the pipes can fill the tank in 36 minutes, then the slower pipe alone will be able to fill the tank in. So இங்கே அதே தான். ஸோ ஒரு டேங்க் இருக்குது, இந்த டேங்க்கில் மொத்தம் 2 பைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் I take this A and B. இப்போது இதில் வந்து ஏ வந்து ஃபாஸ்டர் பைப்னு வச்சுக்கலாம், இது வந்து ஃபாஸ்டர், பிங்கிறது ஸ்லோவர் பைப் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இப்போ பி வந்து எக்ஸ் டைமில் வந்து ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் மினிட்ஸில், எக்ஸ் டைம்களோட எக்ஸ் மினிட்ஸில் ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்போது ஏங்கிற பைப்பு இதை விட 3 மடங்கு வேகமாக ஃபில் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படின்னா இதோட டைம் என்னவாக இருக்கும், அதில் 3ல் 1 பங்கு தான் இருக்கும். அப்போ இது ஃபில் பண்ணுற டைம் என்னவாக இருக்கும், x/3 மினிட்ஸில் எனக்கு ஏ வந்து ஃபில் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போது இந்த 2 பைப்புமே வந்து ஒன்றா ஆன் பண்ணுறோம். அப்போ 1 divided by x/3 ப்ளஸ் 1 divided by x which is equal to 2 சேர்த்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது, 36 மினிட்ஸ். அப்போ 1/36. அப்போ therefore என்ன கிடைக்கும், 3/x plus 1/x which is equal to 36. So 4 divided by x which is equal to 1/36.
So therefore x is equal to 4 into 36 which is equal to 144. So therefore 144 minutes la ரெண்டு பைப்புமே அந்த corresponding tank fill பண்ணுது. Okay, so then I move on to the next problem. Now you consider, so three pipes A, B and C can fill a tank from empty to full in 30 minutes, 20 minutes and 10 minutes respectively. When the tank is empty, all the three pipes are opened. A, B and C discharge chemical solutions P, Q and R respectively. What is the proportion of solution R in the liquid in the tank after 3 minutes? அப்படின்னா இங்கே ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் மொத்தம் 3 பைப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பைப் ஏ, இது பைப் பின்னு வச்சுக்கலாம், இது பைப் சின்னு வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு சொல்யூஷனை டிஸ்சார்ஜ் பண்ணுது. இந்த சொல்யூஷன் வந்து பி அப்படின்ட்டாங்க. அதுமாதிரி இது ஒரு சொல்யூஷனை டிஸ்சார்ஜ் பண்ணுது, இது வந்து கியூ. அதேமாரி இது ஒரு சொல்யூஷனை டிஸ்சார்ஜ் பண்ணுது, இது வந்து ஆர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது ஆஃப்டர் 3 மினிட்ஸ் கழிச்சு என்னுடைய டேங்க் ஓரளவு ஃபில் ஆகிருக்கும்ல. இப்போ இந்த ஃபில் ஆகிருக்கிற டேங்க்கில் இந்த ஆறுங்கிற கெமிக்கல் வந்து எவ்வளோ ப்ரொப்போர்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இது வந்து எவ்வளோ மினிட்ஸில் ஃபில் பண்ணுது? 30 மினிட்ஸில். பி வந்து எவ்வளோ மினிட்ஸ்? 20 மினிட்ஸில். இப்போ சி வந்து 10 மினிட்ஸில் என்னுடைய டேங்கை தனியாக ஃபில் பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நான் ஐ கன்சிடர், இப்போ இந்த 3 பைப்புமே வந்து பேரலாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1/30 + 1/20 + 1/10. ஓகே, எத்தனை மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறோம்? 3 மினிட்ஸ்க்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 3 மினிட்ஸில் எனக்கு எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, which is equal to, if I simplify, எவ்வளோ வரும்? 3 into take 60, 3 plus 2 plus 3 plus 6, which is equal to 3 into 11/60. So therefore 20. அப்போது எனக்கு அந்த டேங்க்கில் ஃபில் ஆகிருக்கிற பார்ட் வந்து 11/20. அப்போ எனக்கு ஓவரால் டேங்க் கெப்பாசிட்டி 1ன்னா அதில் 11/20 ஃபில் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் அன்ஃபில் ஆகாமல் இருக்கிறது 9/20 வந்து அன்ஃபில்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதோடைய ரேஷியோ வந்து பார்க்கணும். இப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இப்போ 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது இது சிங்கிற சொல்யூஷன், இந்த சிங்கிற பைப்பு. ஏங்கிற பைப்பு 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது அப்படின்னா என்ன, சிங்கிற பைப் தான் ஃபாஸ்டர் பைப். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இதுலேருந்து வர சொல்யூஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அதோடைய ப்ரொப்போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா 1/30 + 1/10. ஸோ இதை நான் ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணியிருப்பேன், which is equal to 11/60. அப்போ இதோடைய ப்ரொப்போர்ஷன், இங்கே வர கெமிக்கலோடைய ப்ரொப்போர்ஷன் பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா, which is equal to 6:3:2 ரேஷியோவில் எனக்கு இருக்கும். ஏன்னா இது ஃபாஸ்டர் பைப், இது அதை விட கொஞ்சம் ஸ்லோவர், இது அதை விட கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அப்போது இது ஃபில் பண்ணுற கெமிக்கலோடைய ஓவரால் ரேஷியோ எப்படி இருக்கும்? 6:3:2ங்கிற ரேஷியோவில் இருக்கும். இப்போது எனக்கு அந்த 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போது எனக்கு ஓவரால் ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ வருது? மொத்தம் 11. 6 + 3 + 2. அதில் இந்த ஆறுங்கிற கெமிக்கல் தான் இங்கே இருக்கிறது. இது ஆர், இது கியூ, இது வந்து பி, அதோடைய கரஸ்பாண்டிங் ப்ரொப்போர்ஷன்ஸ். அப்போ ஓவரால் இருக்கிற 11 ப்ரொப்போர்ஷன்ஸில் 6 வந்து எவ்வளோ இருக்கும்? ஆரோடைய ப்ரொப்போர்ஷனாக இருக்கும். அப்போ இந்த சொல்யூஷன் வந்து என்னது? 6/11. ஓகே, தேங்க்யூ.